காவேரி, நிவின் 2 பேருமே சேர்ந்து வெண்ணிலாவ பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போறாங்க. வெண்ணிலா அப்படியே படுத்துட்ருக்காங்க. பார்க்குறாங்க. பார்த்து ரொம்ப காவேரி அப்படியே ஃபீல் பண்றாங்க. அங்க இருக்க நர்ஸு கிட்ட கேட்குறாங்க. "வெண்ணிலாக்கு கான்ஷியஸ் சீக்கிரமா வந்துருமா?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லங்க டாக்டர் வந்தோனே தான் கேட்கணும்." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள டாக்டர் வராரு. வந்தோனே திட்டுறாரு. "ஆமா, நீங்க எதுக்கு எமர்ஜென்சி ரூம்குள்ள வந்திருக்கீங்க? இங்க இன்ஃபெக்ஷன் ஆகும்னு தெரியும்ல. யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். எப்படி உள்ள வந்தீங்க?" அப்படின்னு டாக்டர் அப்படியே திட்டுறாங்க. "இல்ல வெண்ணிலாவ பார்க்கணும். அதனால தான் நான் வந்தேன்." அப்படின்னு காவேரி, நிவின் 2 பேருமே சொல்றாங்க. "இப்போ வெண்ணிலாக்கு எப்படி இருக்கு? கான்ஷியஸ் வருமா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. "அதெல்லாம் எதுவுமே இல்ல. கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்ல." அப்படின்னு சொல்றாரு டாக்டர். "சரி நீங்க வெளிய போங்க." அப்படின்னு சொல்றாரு. காவேரி, நிவின் 2 பேருமே சேர்ந்து வெளிய போறாங்க. காவேரி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க. "காவேரி ஃபீல் பண்ணாத காவேரி. கண்டிப்பா அந்த பசுபதிய கண்டுபிடிக்கலாம். வெண்ணிலா சரியாகறதுக்கு கொஞ்சம் பொறுமையானா கூட பரவாயில்ல. ஆனா அந்த பசுபதிய மட்டும் நம்ம உடனே புடிக்கணும். புடிச்சு அவன் அவன் தான் கெட்டவன் எல்லாத்தையும் நம்ம நிரூபிச்சுட்டா, விஜய்க்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழலாம்." அப்படின்னு நிவின் சொல்றாரு. "இதெல்லாம் நடக்கணுமே. அந்த பசுபதி எங்க இருக்கான்னே தெரியலையே." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்றாங்க. "காவேரி கண்டிப்பா அவன நான் கண்டுபிடிச்சிருவேன். நீ கவலைப்படாத காவேரி." அப்படின்னு நிவின் அப்படி தைரியமா சொல்றாரு. "சரி நான் போயிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்கேருந்து அப்படியே போறாங்க. எப்படியாவது விஜய காப்பாத்தணும். அந்த பசுபதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாரி வருத்தமா அப்படியே யோசிச்சுட்டே போறாங்க. நிவினும் யோசிக்கிறாரு. இந்த வாட்டி அவன் கையில கிடைச்சான், கண்டிப்பா அவன ஒரு வழி பண்ணணும். அவன விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் அப்படியே அதே மாதிரி யோசிச்சுட்டே போறாரு. காவேரி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க.